ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் வெளியிலிருந்து உங்கள் நித்யாராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில பாரம்பரியத்தில் இருக்கிற பலன் எடுக்கக்கூடிய பலன் கணிக்கக்கூடிய சில டூல்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வர்க்கோத்தமம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நவாம்சம் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா? யாராவது நவாம்சம் வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, நவாம்ச கட்டம் தேவையா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பாருங்க. அதில் நவாம்சம் எப்படி விழுகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகேங்களா? இப்போ நவாம்சம் வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்னேன் நவாம்சம் எப்படி வருது அப்படின்னு. அதாவது இப்போ இந்த அஸ்வினி அப்படிங்கிற கட்டத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லைங்களா? அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படின்னு அந்த 3 நட்சத்திரங்களுக்கும் 9 பாதங்கள் இருக்கும் இல்லைங்களா? அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கிருத்திகை 1 பாதம் இந்த கட்டத்தில் இருக்கும். அதுக்கடுத்து கிருத்திகை 3 பாதங்கள் இந்த கட்டத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் ரோகிணி 4 பாதங்களும், கிருத்திகை 3, ரோகிணி 4, 7 பாதங்கள் தான் ஆகும் இல்லையா? இன்னும் 2 பாதம் வேணும். அது மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதங்கள் இங்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் எல்லா கட்டத்திலையும் 27 நட்சத்திரங்களும் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிற நட்சத்திரங்கள் இப்போ அஸ்வினில ஒரு நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா அது எந்த பாதத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்போ அந்த காலத்துல, இன்னைக்கு அது நம்ம கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே இல்லை. எல்லா ஃபோன்ல, டேப்ல, சிஸ்டம்ல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஆப்ஸ் வந்துருச்சு. சிஸ்டம்க்கு ஒரு ஆப் இருக்கு, டேபுக்கு ஒரு ஆப் இருக்கு, ஃபோனுக்கு ஒரு ஆப்ஸ் இருக்கு. அதில் நீங்கள் எப்படி உங்களோட டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் போட்டாலே உங்களோட ஜாதகத்தையே அது கொடுத்துரும். அதுலவே உங்களுக்கு ஒரு கிரகம் எந்த கிரகத்தோட கல்ல நிற்கிது, எந்த கிரகத்தோட பாதசாரத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துடும். டிகிரியிலிருந்து எனக்கு ஒரு கிரகம் எந்த டிகிரியில நிற்கிது அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு எல்லா விவரங்களும் இன்னைக்கு நமக்கு ஃபோன்லேயே நமக்கு கிடைச்சிடும். அதனால இந்த நவாம்சம் அப்படிங்கிற விஷயம் இந்த காலத்துக்கு தேவையே படாத ஒரு விஷயம். ஆனா அந்த காலத்துல எப்படி இந்த எந்த பாதத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போடப்பட்ட விஷயம் தான் இந்த நவாம்சம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதாவது அஸ்வினி 1ஆம் பாதத்தை இங்க வச்சுக்கிட்டாங்க. அஸ்வினி நட்சத்திரம் இங்க இருக்கும். இந்த அஸ்வினி 1ஆம் பாதம் இங்க, அஸ்வினி 2ஆம் பாதம் இங்க, அஸ்வினி 3ஆம் பாதம் இங்க, அஸ்வினி 4ஆம் பாதம் இங்க. இப்போ இங்க 4 பாதம் இப்படி போட்டுட்டாங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் சனின்னு வச்சுக்கோங்க. சனி கிரகம் அஸ்வினியில இருக்கு அப்படின்னா எந்த பாதத்துல இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி பார்த்தாங்க அப்படின்னா, சனி அஸ்வினியில இருக்கு. அதாவது ராசி கட்டத்துல சனி இங்கதான் இருக்கும். அஸ்வினியில தான், அஸ்வினியோட சாரத்துலதான் சனிங்கிற கிரகம் இருக்கு. அப்போ இது எந்த பாதத்துல இருக்கு? 1 பாதத்துல அப்படின்னா இந்த கட்டத்துல இருக்கும், 2ஆம் பாதத்துலனா இந்த கட்டத்துல இருக்கும், 3ஆம் பாதத்துலனா இந்த கட்டத்துல இருக்கும், 4ஆம் பாதத்துலனா இந்த கட்டத்துல இருக்கும். இப்போ சனி ராசி கட்டத்துல ஜோதிடர்கள் அந்த கட்டத்தை எடுத்ததுமே ராசி கட்டத்தை பார்த்துருவாங்க. ராசி கட்டத்துல சனி இங்க மேஷத்துல இருக்கும். ஓகேங்களா? இப்போ சனி மேஷத்துல இருக்கு. ஆனா அவங்களுக்கு அது எந்த நட்சத்திரத்துல, மேஷத்துல 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? அது எந்த நட்சத்திரத்துல இருக்கு, அது எந்த பாதத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நவாம்சத்துல போய் பார்ப்பாங்க. அப்போ நவாம்ச கட்டத்துல சனியை பார்க்கிறப்போ சனி இங்கேயே இருக்கு அப்படின்னா அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருக்குன்னு அர்த்தம். சனி இங்க போயிடுச்சு அப்படின்னா அஸ்வினி 2ஆம் பாதத்துக்கு போயிடுச்சு, 2ஆம் பாதத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. அஸ்வினி இந்த சனி இங்க நவாம்சத்துல சனி இங்க இருந்தது அப்படின்னா அஸ்வினி 3ஆம் பாதத்துல இருக்கு அப்படிம்பாங்க. அதே சனி இங்க இருந்துச்சு அப்படின்னா நவாம்ச கட்டத்துல, ராசி கட்டத்துல சனி இங்கேயே தான் இருக்கும், மாறவே மாறாது. ஆனா நவாம்ச கட்டத்துல சனி இங்க இருந்தது அப்படின்னா அஸ்வினி 4ஆம் பாதத்துல சனி இருக்கு அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதே போல இது அஸ்வினி வரைக்கும். அதுக்கப்புறம் இங்க இன்னும் பரணி இருக்கு, கிருத்திகை இருக்கு இல்லைங்களா? அப்படி பரணியில சனி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல சனி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நவாம்சத்துல பரணி 1ல சனி இங்க இருக்கும், பரணி 2னா சனி இங்க இருக்கும்,
பரணி 3ஆம் பாதம் அப்படின்னா சனி இங்க இருக்கும், பரணி 4ஆம் பாதம் அப்படின்னா சனி இங்க இருக்கும். ஓகேங்களா? இப்போ ராசி கட்டத்துல சனி இந்த கட்டத்துல தான் இருக்கும். ஆனா அவங்க இங்க பாக்குறப்போ சனி நவாம்ச கட்டத்துல சனி இங்க பார்த்தாங்க அப்படின்னா பரணி 4ஆம் பாதத்துல சனி இங்க இருக்கு அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லிடுவாங்க. அதுவே இங்க இன்னொன்னு இருக்கு பாத்தீங்களா, கிருத்திகை நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கிருத்திகை நட்சத்திரத்துல சனி இருந்தார் அப்படின்னா இங்க இருப்பாரு. கிருத்திகை 1ஆம் பாதம் இங்க இருக்கும். கிருத்திகை 1ஆம் பாதம் இங்க இருக்கு இல்லையா, அந்த கிருத்திகை 1ஆம் பாதத்தை இங்க போட்டு வச்சிருக்காங்க. சனி வந்து இங்க இருந்தாரு அப்படின்னா அதாவது ராசி கட்டத்துல சனி இங்க இருப்பாரு, ஆனா நவாம்ச கட்டத்துல சனி இங்க இருந்தாரு அப்படின்னா கிருத்திகை 1ஆம் பாதத்துல சனி இருக்காரு அப்படின்னு ஜோதிடர்கள் தெரிஞ்சுக்க முடியும். எந்த பாதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே இப்படி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ சனி வந்து இங்க இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, சனி வந்து இந்த இடத்துல இருந்தாரு அப்படின்னா இந்த கட்டத்துல சனி இருக்கவே மாட்டார், இங்க இருப்பார். சனி இங்க இருந்தாதான் சனி இங்க வரும். சனி இங்க இருந்தா இதோட நின்றோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன் இதோட நிக்குது அப்படின்னா இங்க 9 பாதங்கள் தான் இருக்கு. அஸ்வினி 1 2 3 4, பரணி 1 2 3 4, கிருத்திகை 1, இந்த 9 பாதங்கள் தான் இங்க இருக்கும். இந்த 9 கட்டங்கள் மட்டும்தான் சனி இருப்பார். 1 2 3 4 5 6 7 8 9, இந்த 9 கட்டங்கள்ல மட்டும்தான் இந்த கட்டத்துல இருக்கிற சனி இருப்பார். இந்த கட்டத்துக்கு சனி போயிட்டாருனாலே இங்க என்ன இருக்கும்னா கிருத்திகை 2ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? கிருத்திகை 3ஆம் பாதம், கிருத்திகை 4ஆம் பாதம். ஓகேங்களா? இப்போ சனி இங்க இருந்தாருன்னா கிருத்திகை 2ஆம் பாதத்துல சனி இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதுவே சனி வந்து நவாம்சத்துல, சனி ராசியில சனி இங்கே தான் இருக்காரு, நவாம்சத்துல சனி 3ஆம் பாதத்துல இருக்காரு அப்படின்னா அதாவது இங்க இதுல கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சனி இருந்தா கும்பத்துல சனி இருப்பார். கிருத்திகை 4ஆம் பாதத்துல சனி இருந்தா மீனத்துல சனி இருப்பார். அந்த மாதிரி இந்த 9 பாதங்களையும் இப்படி சுத்தி சுத்தி போட்டுட்டே வந்திருக்காங்க. அப்படி சுத்தி போட்டுட்டு வந்ததுல இந்த உங்களுக்கு இந்த மண்டலங்கள் தெரியும் இல்லையா, இது வந்து மேஷ மண்டலம், மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் மேஷ மண்டலம், சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் சிம்ம மண்டலம், தனுசு மகரம் கும்பம் மீனம் தனுர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா நட்சத்திரங்களுடைய பாதங்களை இப்படி சுத்தி சுத்தி பிரிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அது நவாம்ச பயன் தரும் கட்டமா, நவாம்சம் பயன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா இது ஃபுல்லாக நான் எப்படி பிரித்து போட்டிருக்காங்கன்னு முழுசாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுபடி அதுதான் வந்து உங்களுக்கு நவாம்ச கட்டம் அப்படின்னு சொல்றது. இந்த கிரகங்கள் அதனுடைய சாரத்திலேயே இருந்தது. இப்போ அஸ்வினிலேயே சனி இருக்காரு அப்படின்னா இங்கேயே தான் சனி இருப்பாரு. அஸ்வினி 4 பாதங்களும் இங்கேயே தான் இருக்கும். 4 பாதம் இங்கேதான் இருக்கும். அதுலேயே தான் சனி இருக்காரு அப்படின்னா அஸ்வினியுடைய சாரம் சனி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிதான் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த காலத்துக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஆப்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி பாதசாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால நவாம்ச கட்டம் அப்படிங்கிற அவசியம் இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கும் இந்த ஒரு 20 வருட காலங்களா தேவையே படாது. ஆனாலும் இதை வச்சுக்கிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனா இதுல இருக்க ஒரு விஷயம் என்னன்னா வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப இது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? ராசி கட்டத்துல ஒரு நட்சத்திரம் ஒரு இடத்துல இருக்கும். அதாவது இதே வச்சுக்கோங்க, அஸ்வினியில சனி இருக்காரு அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தின் மேல சனி போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது கேதுவுடைய நட்சத்திரத்தின் மேல சனி பயணிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இங்க இருக்கும். இப்போ இந்த சனி வந்து நவாம்சத்திலையும் இதே இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே மேய்ச்ச கட்டத்துல சனி இருந்தாரு அப்படின்னா அஸ்வினியில சனி போயிட்டு இருக்கணும், அல்லது சந்திரனுடைய ரோகிணியில சனி போயிட்டு இருக்கணும், இல்லைன்னா குருவுடைய புனர்பூசத்துல சனி போயிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் சனி வந்து இந்த இடத்துல இருக்க முடியும். ஓகேங்களா? 1ஆம் பாதத்துல அந்த நட்சத்திரங்களோட 1ஆம் பாதத்துல சனி போயிட்டு இருந்தாரு அப்படின்னா சனி வந்து இந்த கட்டத்திலேயே நவாம்சத்திலையும் இருப்பாரு, ராசி கட்டத்திலையும் இதே இடத்துல இருப்பாரு, நவாம்ச கட்டத்திலையும் இதே இடத்துல சனி இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ராசி கட்டத்திலையும் ஒரே இடத்துல,
நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வர்க்கோதம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அதாவது வர்க்க